நியாயமா பார்த்தா இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டது நான் தானே மாமா. ஏன் வாழ்க்கை தானே இப்ப கேள்விக்குறியா நிக்குது. நான் என்ன தப்பு பண்ண மாமா? யாரும் இல்லாத அனாதை மாதிரி எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சு பாக்குறீங்க. இந்த குடும்பத்துக்கு நான் அப்படி என்ன மாமா கெட்டது பண்ணிட்டேன்? கார்த்திய விரும்பின, உங்க எல்லார் மேலயும் அவ்வளவு பாசமா இருந்தேன். இது ஏன் குடும்பம், ஏன் சொந்தம்னு நம்பி இருந்தேன். அதுக்கு தண்டனையா எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டீங்க. என்னால தாங்க முடியல மாமா. இங்க இருந்து ஓடி போயிடலான்னு மனசு சொல்லுது. ஆனா புத்தி கேட்க மாட்டேங்குது மாமா. ஏய், என்னடி அழுது ஏமாத்தலான்னு பாக்குறியா? இந்த பாரு, உன் நடிப்புக்கெல்லாம் இங்க யாரும் மயங்க மாட்டாங்க. இப்படி நடிச்சுதானே கார்த்தி மச்சா கையால தாலியை கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதுவும் நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போதே. உன்னால எப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது? அப்போ யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதானே உன் நோக்கமா இருக்கு. விஜய், இல்ல மாமா, நீ எதுவும் பேச வேண்டாமா? பிருந்தா, நீ சாப்பிட்டியாமா? மா, உட்காருமா, நீயும் சாப்பிடு.